ஃப்ரெண்ட்ஸ், இது மகி சமையல் விளாக் சேனல். இது பார்த்திங்கன்னா போன வீடியோட கண்டினியூட்டி தான். சண்டே அன்னைக்கு கிளம்பி ஒரு 2-3 கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயரை கும்பிட்டு மார்னிங் டிஃபனுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். பஞ்சமுக ஆஞ்சநேயரை கும்பிட்றதுக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே எதுவும் வெரைட்டியாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருந்தோம். இங்கேயும் வந்து பார்த்தோம்னா வெரைட்டி இருந்தது, ஆனால் டேஸ்ட் எதுவுமே சரியில்லை. ஆனால் ஆளுக்கு எல்லோரும் வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படியே மிச்சம் வச்சுட்டோம். எதுவுமே சாப்பிட்ற மாதிரி இல்லை, எதுவும் சாப்பிட முடியல. அப்படிங்கிறதுனால டீ மட்டும் வாங்கி குடிச்சிட்டு பெங்களூரில் இருக்க ஈசா டெம்பிள் போய் சாமி கும்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பெங்களூரில் இருக்க இன்னொரு சிவன் கோயிலுக்கு வந்து வந்திருந்தோம். இந்த சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிருந்து பார்க்கும்போது கோயில் மாதிரியே தெரியாது. பெரிய சிவனோட சிலை மட்டும்தான் இருந்தது. அந்த சிவன் சிலைக்கு அடியில் வழியாக ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி வெறும் சந்து பாதையாக தான் இருந்தது. வெறும் ப்ளூ கலர் லைட் மட்டும் வச்சு இந்த பாதை வழியாக நடந்து வந்தோம்னா மட்டும்தான் அந்த சிவனோட வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். கோயிலுக்கு வர்றதே மனசு நிம்மதிக்காக தான். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருந்தது. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து சொல்கிறேன். இந்த 10 நிமிஷம் நடந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சிவனை வந்து பார்க்கலாம். இந்த சிவனை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த 10 நிமிஷம் நடந்து வர்றோம் இல்லையா, அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு அகலமான இடம் மட்டும் இருந்தது. அந்த இடத்துல வந்து நம்ம செருப்பை வந்து விட்டுட்டு வரணும். செருப்பு விட்டுட்டு வர்றதுக்கு அதுக்கு வந்து தனியாக வந்து அமௌண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கு உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா வந்து டிக்கெட் வந்து வாங்கினாங்க. 250 ரூபாங்கிறது ரொம்பவுமே ஜாஸ்தியாக தான் இருந்தது. 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, டிக்கெட் கிடையாது. வேறு எல்லாருமே 5 வயசுக்கு மேலே இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து டிக்கெட் வந்து வாங்கியிருந்தாங்க 250 ரூபா. ஆனால் 250 ரூபா டிக்கெட் வாங்கினதுக்கு நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிள்ளையார் இருக்காங்களே, அந்த பிள்ளையார் வழியாக நம்ம வந்து பிள்ளையார் முன்னாடி இருப்பாங்க, அது வழியாக வந்து ஏறி இந்த இடத்துக்கு வந்து வந்தோம். முன்னாடி வந்து ஒரு சிவன் சிலை மட்டும் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து ரிஷிகந்த் மாநிலத்தில் இருக்க சிவன் கோயில் வந்து ரொம்பவுமே அந்த சிவன் சன்னதியை மட்டும் சின்ன அளவில் வந்து வடிவமைச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய சாமியை வந்து சின்ன அளவில் வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த போகக்கூடிய பாதை வந்து ரொம்பவுமே குறுகலாக இருந்தது. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் போக முடியும். வயசானவங்கள்லாம் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சின்ன குழந்தைங்களும் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வந்து பயப்பட்டுகிட்டே இருந்தாங்க. 2-3 குழந்தைங்கள்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பாப்பா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பார்த்து கைப்பிடிச்சு அவங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அதிகமாக செலவு பண்ணி இந்த இடத்துக்கெல்லாம் நேரடியாக போய் வந்து பார்க்க முடியாது. ஆனால் 250 ரூபா டிக்கெட்லேயும் கேதார்நாத், பத்ரிநாத், அமர்நாத் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல வந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப சின்ன குழந்தைங்களும் வயசானவங்களும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ வாங்க எல்லா சாமியும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், ரிஷிகாந்த் எல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அமர்நாத் பனிலிங்கேஸ்வரர், அமர்நாத் பனிலிங்கேஸ்வரரை கும்பிட்டு அப்படியே வந்து கீழே இறங்கி வந்தாச்சு. ரொம்பவுமே குறுகிய இடத்துல நிறைய சாமிகளை வந்து அமைச்சிருந்தாங்க. ரொம்ப செயற்கையாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இந்த இடத்துல அமர்நாத் பனிலிங்கேஸ்வரர் இருக்கிற இந்த இடத்துல வந்து மட்டும் ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தது. செயற்கையாக தண்ணி விட்டு அமைச்சிருந்ததுனால ரொம்ப தண்ணி போயிட்டு இருந்தது. சின்ன குழந்தைங்க பெரியவங்கெல்லாம் பார்த்து வரும்போது ரொம்ப சிரமப்பட்டு பார்த்து வந்தோம். ஏன்னா நாங்களே இறங்கி வரும்போது வலிக்கு விழுகிற மாதிரி இருந்தது. ரொம்ப குறுகிய பாதை, பயந்து பார்த்து தான் வந்தோம். இந்த அமர்நாத் பனிலிங்கேஸ்வரரை கும்பிட்டு அப்படியே வந்து வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம கையாலேயே வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து 250 ரூபா டிக்கெட் கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம கையாலே சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ண முடியும். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த பெரிய சிவன் சன்னதிக்கு பின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஜோதி லிங்கங்கள் வந்து அங்கே வந்து இருந்தது. அதை வந்து உங்களுக்கு நான் தனி வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போயிடும். அப்படிங்கிறதுனால இங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஜோதி லிங்கங்களை கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி நம்ம இப்போ வலது பக்கமாக இருக்கோம். வலது பக்கத்தில் இருந்து ஜோதிலிங்கங்களை கும்பிட்டு இடது பக்கமாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்துடுவோம். ஜோதிலிங்கத்துக்கு போகக்கூடிய பாதையும் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்தது. ஆனால் கொஞ்சம் அகலம், முதல்ல பார்த்த பாதையை விட கொஞ்சம் அகலமாக இருந்தது. போய் ஜோதிலிங்கங்களை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த பெரிய சிவன் சன்னதிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கோல்டு கலர் காயினும்
இந்த மாதிரி ஒரு தீபமும் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இந்த தண்ணியில் தீபத்தை ஏற்றி விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து இந்த பாதையில் வந்து வெளியே வந்து வர்ற மாதிரியே இருந்தது. இந்த 2 பாலை மாதிரி சின்னதாக கவுவாக அமைச்சிருக்காங்களே அந்த பாதையில் தான் நாங்கள் வந்து வெளியே வர மாதிரி இருந்தது. இதுதான் அந்த கோல்டு காயின். தீபத்தை ஏற்றி சாமி கும்பிட்டு கோல்டு காயினையும் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து போயிருந்தோம். இஸ்கான் டெம்பிளில் தான் கொஞ்சம் மனநிறைவாக வந்து நாங்கள் சாமி கும்பிட முடிஞ்சது. ஆனால் தீபம் ஏற்றி வச்சாலும் வேஸ்ட்டாக அணைஞ்சு போயிடுச்சு. ஒரே நிமிஷத்தில் தான் அணைஞ்சு போயிடுச்சு. தீபம் ஏற்றி வச்சு எங்களை மனசு நிறைவுக்கு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு அப்படியே காயினையும் அதுக்குள்ளே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக வந்து இஸ்கான் டெம்பிளுக்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 250 ரூபா டிக்கெட் வந்து கொடுத்ததுக்கு நிறைய இடத்த மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அவங்களும் கரெக்டாக வந்து எங்களுக்கு எதுவும் கைட் பண்ணலை. சண்டே அப்படிங்கிறனால கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது. இருந்தாலும் அவங்க கரெக்டாக இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு எங்களை கரெக்டாக கைட் பண்ணியிருந்தால் நாங்களும் டிக்கெட் எடுத்ததுக்கு சாமியை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்து வந்து நாங்களும் கும்பிட்டு வந்திருக்க முடியும். ஆனால் நிறைய இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டோம். 250 ரூபா டிக்கெட் கொடுத்ததுக்கு அந்த கேதார்நாத், பத்ரிநாத் அதெல்லாம் பார்த்துட்டு ஜோதிலிங்கங்களை பார்த்துட்டு இங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு தண்ணியில் வந்து காயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவங்களே வந்து பெரிய ஊதுபத்தி வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் டிக்கெட் எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து சாமி முன்னாடி நின்று வேண்டிட்டு ஊதுபத்தியை ஏற்றி அந்த இடத்துல வந்து வச்சு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நேராக வந்து இஸ்கான் டெம்பிள் வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் இஸ்கான் டெம்பிள் போனப்போ வந்து வீடியோ எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தோம்னா நான் ஜோதிலிங்கம் பார்த்துருப்பேன்ல அதை வந்து நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சிவன் கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் பெங்களூரில் இருக்கவங்க இந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.